ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு pandiyanaatusamayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. இன்னைக்கு நம்ம இந்த சப்பாத்திக்குள்ள சூப்பரான ஒரு ஸ்டஃபிங் வச்சிருக்கிறோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வரைக்கும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் உங்க ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த சேனல்ல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமைக்கிருங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம இதுக்குள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலாக்கு உருளைக்கிழங்கு நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேங்க. இதை நல்லா கட்டிகள் இல்லாம நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்க நல்லா மசிச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு கட்டியே இல்லாம மசிச்சுக்கோங்க. இப்போ கேஸ்ல ஒரு கடாய் வச்சிருக்கிறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது பொரிஞ்சதுமே அதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இதே மாதிரி பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் குடமிளகா பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு அப்பதான் நல்லா இருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும். இப்போ இதோட நம்ம வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக தான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரே 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்லேயே உப்பு போட மறந்துட்டேங்க. அதனால இப்போ லாஸ்ட்டில் சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்திக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். இந்த சைஸுக்கு போட்டுக்கோங்க. இதே மாதிரியே இந்த மாவு எல்லாத்தையும் உருண்டைகளாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் நம்ம இந்த மாவை தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த சப்பாத்தி கட்டையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா லேசாக மாவு தூவி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள் தேய்ச்சாச்சு. இப்போ இது மேலே நான் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷன் தான். விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாதி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஜாயிண்ட் ஆகுறதுக்கு ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த மாவு நல்லா லாக் ஆயிரும், ஒட்டிக்கும். நல்லா பிரிஞ்சு வராது உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பேனில் போட்டுடலாம். இப்போ கேஸில் ஒரு பேன் வச்சுருக்குறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்டஃபிங் அதில் வச்சுருங்க. ஒரு 10 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பரட்டி போடலாம். இப்போ நம்ம பரட்டி போட்டுக்கலாம். பேனில் தான் செய்யணும்னு இல்லைங்க, நீங்கள் தோசைக்கல்லில் கூட இதே மாதிரி போடலாம், நல்லாவே வரும். இப்போ லேசாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. நீங்கள் மேலே கூட லேசாக தடவி விடுங்க. மாவு நீங்கள் திக்காக தேய்ச்சி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வேகாதுங்க. அதனால தான் நம்ம ரொம்ப திக்காக தேய்க்கக்கூடாது.
ரொம்ப லேசாவும் இருக்கக்கூடாது, உள்ள இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் உங்களுக்கு வெளியே வந்துடும். இப்போ இந்த பக்கமும் பரட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 டைம் பரட்டினீங்க அப்படின்னா நல்லா வெந்துருங்க. கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம் மட்டும் வச்சுக்கோங்க. நார்மலா நீங்க ஒரே மாதிரியே சப்பாத்தியே செய்யறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இதை நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கூட குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விடலாங்க, டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனை அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.